அடுத்த அமர்வு ஒளியின் இன்னொரு வானம் என்ற நூலை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு தலைமை முனைவர் கா சரவணகுமார், தலைவர் தாமிரபரணி நூலக வாசரோட்டம் மீனாட்சிபுரம் நெல்லை சந்திப்பு. நூலாசிரியர் எழுத்தாளர் கண்ணன் புலமி அவர்கள், திறனாய்வாளர் மதிப்பூர் முனைவர் கவிஞர் ம சக்தி வேலாயுதம். மூவரும் மேடைக்கு உடனடியாக வரவும். அருமையான இன்றைய காலை பொழுது மிக மகிழ்வாய் நெல்லை மாநகர் முழுவதுக்கும் பூத்திருக்கிறது என்றால் யாரும் மறுப்பதற்கில்லை. ஆம், இதற்கு முன்பாக திருநெல்வேலி இப்படி ஒரு நிகழ்வினை கண்டுகளித்ததில்லை. திறனாய்விலே சிறந்த பல்வேறு ஆளுமைகளை பெற்ற நமது மாவட்டம் திறனாய்விற்கென்றே ஒரு விழாவை, அது விழா என்று சொல்லுவதை விட பெருவிழா என்று சொல்வதே சால சிறந்ததாகும். அந்த வகையில் ஒரு திறனாய்வு பெரு விழாவை இங்கே திருவிழாவாக நமது கலை பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பாப்பாக்குடி இரா செல்வமணியன் அவர்கள் தனியாக நடத்தவில்லை. அதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றிக்கு காரணம். அத்துணை தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் அண்ணன்மார்களையும் அக்காமார்களையும் இணைத்து ஒரு பெரு விழாவாக இங்கே நடத்தியிருக்கிறார்கள். இது நாம் ஒவ்வொரு இல்லத்திலும் நடைபெறுகின்ற திருவிழாவாக நினைத்திருப்பதால் தான் இந்த விழா இத்தகைய வெற்றியை அடைந்திருக்கிறது. எல்லோரும் நூல் எழுதுகிறார்கள். ஏதோ ஒரு சூழலில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அந்த நூல் அந்த நிலையிலே நின்றுவிடக்கூடாது. அதற்கான காரணத்தை, எப்படி அந்த நூல் வந்திருக்கிறது என்பதை பிறர் கூறி அவர்கள் கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்வினை இங்கே அரங்கேற்றியிருக்கிறார்கள் கலைப்பதிப்பகம். அது மட்டுமல்லாது பல்வேறு நபர்கள் நூல்களை எழுதி அந்த நூல்கள் அச்சுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கின்ற கணித ஆசிரியராக இருந்தாலும் கூட தாய்மொழியின் மீது தனியாத தாகம் கொண்ட சின்ன பாரதியாக இருக்கிறார். நாம் கடையேழு வள்ளல்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். தமிழ் வள்ளலை இப்பொழுது காணுகின்றோம் பாப்பாக்குடி இரா செல்வமணியன் உருவில் என்று சொல்லி அருமையான இந்த அமர்விலே இன்றைய தினம் கண்ணன் புலமி அவர்கள் எழுதிய ஒளியின் இன்னொரு வானம் என்ற நூலினை நமது அன்பு சகோதரர் வங்கி பணியாளர் சக்தி வேலாயுதம் நெருப்பு, அப்படி சொன்னோன்னே அவருடைய நெருப்பு விழிகளால் ஒரு பார்வையை இங்கே பார்க்கின்றார். நெருப்பு விழிகளார் அவர்கள் இதோ விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திய பாப்பாக்குடி இரா செல்வமணியன் அவர்களையும் அறிமுகப்படுத்திய அண்ணன் கணபதி சுப்பிரமணியன் அவர்களையும் இந்த நிகழ்வினை அழகாக ஒருங்கிந்து கொண்டிருக்கிற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இனிய நண்பகல் வணக்கத்தை கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நூலை அறிமுகம் செய்ய திறனாய்வாளர் மதிப்பூர் முனைவர் கவிஞர் ம சக்தி வேலாயுதம், பல்வேறு நூல்களை எழுதிய நூலாசிரியர், சிறந்த கவிஞர், நம்முடைய வங்கி பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்திலே மாநில அளவிலே விருது பெற்ற ஒரு விருதாளர், மாநில நடுவராக ஸ்டேட் ஜட்ஜாக விளங்குகிற பெருமைக்குரியவர் கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்கள் இப்போது திறனாய்வு செய்ய வருகை தருகின்றார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஒரு அருமையானது ஒரு நிகழ்வு, திறனாய்வு திருவிழா. அண்ணன் செல்வமணி அண்ணன் தலைமையில் ஒரு நல்லதொரு விழா. இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது நூல் இந்த நூல். அது கதை வேறு, அது நம்ம அப்புறம் சொல்லிக்கணும். ஆனால் புத்தகத்தை பற்றி பேசணும், அதுதான் முக்கியம். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னால் தான் இந்த புத்தகம் கைக்கு கிடைச்சி பேசப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள கொடுக்கப்பட்ட புத்தக நூலாசிரியர் வர முடியாத காரணத்தினால் இது தொகுப்பு கிடைத்துள்ளது. திறனாய்வு என்பது ஒரு இலக்கியம், கலை அல்லது வேறு படைப்பின் பண்புகளை ஆராய்ந்து அதன் சிறப்புகளையும் குறைபாடுகளையும் எடுத்துரைப்பதாக சொல்லப்படுகிறது. திறனாய்வின் முக்கிய கூறுகளாக நம்ம பார்க்கணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, விளக்கம் அல்லது மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த நூலின் தன்மையின் அந்த பண்புகளை ஆராய்தல்னு கூட சொல்லலாம். அதற்காக சொல்லப்படுகின்ற வழிமுறைகளை எல்லாம் திறனாய்வு கோட்பாடுகளாக நாம் சொல்லலாம். திறனாய்வின் வகைகளில் நம்ம முக்கியமாக சொல்ல போனோம்னா அமைப்பியல் திறனாய்வு, அறவியல் திறனாய்வு, உளப்பகுப்பாய்வு திறனாய்வு, ஒப்பீட்டு திறனாய்வு, பாராட்டு முறை திறனாய்வு அப்படின்னு வகைகளை சொல்லலாம். நான் பெரும்பாலும் பேசும்போது பார்த்திங்கன்னா இது ஒப்பீட்டு திறனாய்வாகவும் பாராட்டு திறனாய்வாகவும் தான் இதுவரையில் பேசி வருகிறேன். குறிப்பாக அண்ணன் கண்ணன் புலமி அவர்களின் ஒளியின் இன்னொரு வானம் இந்த நூல் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி.
ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நூலில் உள்ள கவிதைகளை தொகுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த இதில் இடம்பெற்றுக்கின்ற கவிதையை தொகுக்கின்ற வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சிது. அதுவும் இது கலைப்பதிப்பகத்தின் வெளியீடாக நம்ம கையில் வந்தது. இதற்கு அணிந்துரை ஐயா கல்யாண்ஜி அவர்கள் எழுதியிருக்காங்க. அணிந்துரை ரொம்ப ஆகச்சிறந்த அணிந்துரையாக இருக்குது. இந்த நூல் 96 பக்கங்களை உள்ளடக்கிய நூலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே ஒரு கவிதைங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இயல்பாக பொங்கி வெளிவது கவிதை. மிகச்சிறந்த சொற்கள் மிகச்சீரிய முறையில் அமைக்கப்படுவதும் கவிதை. கவிதை என்பது மொழியின் அழகு, ஒளி மற்றும் தாளத்தை பயன்படுத்தி வாசகரின் கற்பனையை தூண்டி உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தர் அழகாக சொல்வார், கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்யும் பெருமழையே கவிதைம்பார். அப்படிப்பட்ட பெருமழையாகத்தான் இந்த ஒளியின் இன்னொரு வானத்தை நான் பார்க்கிறேன். ஒரு கவிதையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தால் அது அனுபவங்களை வெளியிடுவதாக இருக்க வேண்டும், ஒரு சிறு கதையை சொல்வதாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தார்மீகமான கருத்துக்களை நமக்கு கொண்டு செல்லும் வகையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, வாழ்க்கைக்கான கேள்வி பதிலாக ஒரு கவிதை இருந்தால் அது ஆகச்சிறந்த கவிதைன்னு நான் சொல்வேன். உண்மையிலேயே நம்ம கண்ணன் புலமையின் அடையாளமே அவருடைய சித்தும் பித்தும் தான். அந்த சித்தோடும் பித்தோடும் அவர் சலங்கை கட்டி ஆடுகின்ற வகையில் பிறந்த கவிதைகளின் தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பு இருக்கிறது அப்படின்னு நம்முடைய அணிந்துரை பகுதியில் நம்முடைய வண்ணதாசன் ஐயா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அவர் எண்ணுரையில் சொல்கிறார் பாருங்க, கண்ணன் புலமை என்ற உள்ள ஒரு எளிமை தான் அவருடைய கவிதை, வேறு எதுவுமே இல்லை. அவரே ஒரு கவிதை மாதிரி தான் இருப்பார். நான் கண்டவைகளையும் என்னை கண்டவைகளையும் ஒளியின் இன்னொரு வானமாக நான் மொழிகிறேன் அப்படின்னு இந்த தொகுப்பில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவருடைய எண்ணுரையில். இந்த அட்டை படத்தை பார்த்ததும் ஒளியின் இன்னொரு வானம்தான் நிச்சயம். ஒரு பாய்மரப்படகு, அந்த பாய்மரப்படகு ஒரு நதியில் இருக்குது. அந்த நதி சலனமில்லாத நதி. அந்த நதியில் சில ஒளிக்கீற்றுகள் விழுகிறது, அது வானத்தை நோக்கி போகிறது. இப்படியாக அமைக்கப்பட்ட ஒரு அட்டைப்படமாக ஒளியின் இன்னொரு வானத்தை நான் பார்க்கிறேன். அதில் இவருடைய கவிதைகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, மகிழ்ச்சி, அமைதி, எல்லாம் இருக்குங்க. நவ ரசகங்களும் இந்த கவிதை தொகுப்பில் இருக்குது. இதை சொல்லும்போது என்னுடைய ஒரு மேத்தா அவர்களுடைய ஒரு கவிதை தான் எனக்கு நினைவு வருது. அவருடைய முதல் கவிதையே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான் ஆரம்பிக்கார். அந்த எல்லாம் ஒன்று தான்ங்கிற கவிதையை பார்க்கும்போது மேத்தா அவர்களுடைய வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவரவர் மதக்கொடிகள் அசையட்டும் அழகாய், வெளியென்னும் நெருப்புக்கு விசிறியாய் அல்ல, களைத்தவர் வாழ்விற்கு களங்கரை விளக்கமாயின்னு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு கவிதையின் சாயல்னு சொல்லக்கூடாது, ஒப்பீட்டு தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு ஒப்பீட்டு கவிதையாக தான் அவருடைய முதல் கவிதை இருக்குது. எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லா சாமியும் எனக்கு ஒன்றா தான் தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, வள்ளியத்தை கொடுங்கள் மன்மதன் மாயாண்டியாகி விடுவான். அவர் நகைச்சுவையை பாருங்கள், வள்ளியத்தை கொடுங்கள் மன்மதன் மாயாண்டி ஆகி விடுவார்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எல்லாம் சாமிக்கு தெரியும், எல்லாம் ஆசாமிக்கு தெரியும்னு சொல்கிறாரு. கடைசி சொல்கிறாரு, எல்லாம் சிவமயம், எல்லாம் அன்புமயம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, எல்லாம் காதல் மயம்னு நமக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு நிறைவாக சொல்கிறாரு பாருங்க, தொட்டு தொட்டு சாமிக்கிட்டேயே நாம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எங்கே ஆரம்பித்தாரோ அதிலே முடிக்கிறாரு. எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஆரம்பிக்காரு, நிறைவுலேயும் அவர் சொல்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத முடிக்கிறாரு. இதெல்லாம் விட ஒரு நகைச்சுவையான ஒரு கவிதையை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இயல்பாக போகிற போகில் சொல்ல கவிதை தான். இந்த அவசரமான உலகத்தில் காலத்தோடு ஓடாதவர்களை, காலத்தில் ஓடாதவர்களை காலம் தன்னோடு சேர்த்து ஓடிக்கொள்ளும் என்பதாக ஒரு கவிதையை அமைத்துள்ளார். அந்த கவிதையை வாசிக்கிறோம் பாருங்க. உடம்பில் ஒட்டிவிட்ட தூசு, உடம்பில் ஒட்டிவிட்ட தூசு தட்டி முடிப்பதற்குள் நெற்றியில் வைத்து விடுகிறார்கள் காசு. இதான் கவிதை. அந்த நிறைவு வரைய பாருங்க. அது இந்த அவசரமான உலகத்தில் எப்படி இருக்குன்னு போகிற போக்கில் சொல்கிறாரு அவர் சொல்கிற கவிதை. அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார், பொய்யை பற்றி சொல்கிறாரு. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அந்த அன்பை எப்படி சொல்கிறார் பாருங்க இவர், பொய்க்கோபம் காட்டுங்கள், அது அன்பின் வெளிப்பாடு.
பொய்க்கோபம் காட்டுங்கள், அது அன்பின் வெளிப்பாடு. பொய் அன்பு மட்டும் காட்டாதீர்கள், பாவம் இந்த பூமி அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய கவிதை பாருங்க. ஒரு அன்பு, அந்த பொய்க்கு அவர் சொல்ற கவிதையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அறிவை என்ன சொல்றாரு பாருங்களா, அபத்தம்னு சொல்றாரு. அறிவை அபத்தம்னு சொல்றாரு. அறிவை அபத்தம்னு சொல்லிட்டு என்னையா சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா அன்பை பௌத்தம்னு சொல்றாரு. அறிவை அபத்தம் என்று சொல்லிவிட்டு அன்பை பௌத்தம்னு சொல்றாரு. நம்ம ஊர் தெரிய இருக்கணுமா, நம்ம செல்வமணி நம்ம நிறைய ஃப்ளக்ஸ் கட்டுங்க, பேனர் கட்டுங்க, இது கட்டுங்க, அது இல்லை. உலகறிய வாழணுமா, ஒரு திறனாய்வு திருவிழா நடத்துங்க, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொல்லக்கூடிய வரியை பாருங்க, நம்மை நாடறிய புரட்ட வல்லவை இரண்டே இரண்டு தான். நம்மை நாடறிய புரட்ட வல்லவை இரண்டே இரண்டு தான். ஒன்று அசதி, இன்னொன்று நம்ம வசதி அப்படின்ட்டார். பாருங்க எப்படி பாருங்க, அவர் சொல்ற ஒன்று அசதியா, இன்னொன்று வசதியா. இதை பார்த்ததும் என்னுடைய நண்பருடைய ஒரு கவிதை தான் என் நினைவுக்கு வருகிறது. நம் வசதிக்காக நம் மரபுகளை எல்லாம் மாற்றிக்கொள்கிறது, நாம் அற்புதமான மனமா அப்படின்னு முடிக்கல என் நண்பர். அற்பமான மனமான்னு கேள்வி கேட்பார். அதை போட்டுதான் இந்த கவிதையை நான் பார்த்தேன். எல்லோரையும் தாங்குகின்றது இந்த பூமி, எல்லாவற்றையும் தாங்குகிறது இந்த பூமி, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறது இந்த பூமி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது இந்த பூமி. அது மாதிரி சொல்லிட்டு மனசு பாருங்க எப்படி கிடக்குங்கிறதுக்கு ஒரு கவிதை சொல்றாரு பாருங்க. ஆனை வரத்து புலி வரத்து அதிகமாகி விட்டதென்று எந்த மலையும் எந்த மரமும் பக்கத்து மாவட்டத்திற்கு இடம்பெயர்வதில்லை. மனசு என்ன செய்யறான் அப்படிங்கிறத நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அமைக்கப்பட்ட கவிதையாகத்தான் பார்க்குறேன். இந்த நகைச்சுவை உணர்வு எப்படி மேலோங்கி இருக்கிறதுக்குன்னு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. அவருடைய கவிதை, தேங்காய் உடைக்கிற சத்தத்தை யாராவது கேட்டிருக்கீங்களாங்க? ஆனால் அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு எப்படி கேட்டிருக்கு பாருங்க. தேங்காய் உடைக்கும் சத்தம் எங்கு கேட்டாலும் அது எனக்கு திருக்கோவிலின் சன்னதியே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளோ ஒரு யதார்த்தமான சொல்லாடல்கள் தான். ஆனால் அண்ணனுக்கு எல்லா இடமும் இப்போ அண்ணன் தேங்காய் உடைக்காங்களா என்னன்னு கேட்கணும். அண்ணிட்ட கேட்டால் தான் தெரியும். நிறைய கவிதைகள் அண்ணியை பற்றியும் சொல்லுவார் அவர். சம்மிங்கிற பேரில் ரொம்ப அழகாக நகைச்சுவையோடு எழுதுவார் அண்ணன். அது ஒரு குடும்பஸ்தருக்கு தான் அது தெரியும் பொழுது. இதை பார்த்தோம், தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டோன்னா எனக்கு நான் எழுதிய கவிதை தான் நினைவுக்கு வருகிறது. அர்ச்சனை சீட்டுகள் இல்லாமல் அர்ச்சனை செய்பவள் நீ மட்டும் தானடி. இந்த கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது. அப்படித்தான் இவருடைய கவிதைகளை நான் பார்த்துட்ருக்கேன். பக்கமில்லாத தூரத்தில் தூரமில்லாத பக்கத்தில் கடவுள் இருக்கிறது கடவுளாக. பாருங்க, இந்த நிறைவு வரிகள் தான், அவருடைய நிறைவு வரிகள் தான் ஒவ்வொன்றா சொல்லுது. நிச்சயம் இவருடைய கவிதைகள் ஆகச்சிறந்த கவிதைகள். அது படிக்கும்போது, அது படித்து முடித்தோன்னே சில இடத்துல நம்மளுடைய நடிகர் கமலஹாசன் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், இவருடைய கவிதை நடைவதுன்னா மணிப்பிரவாள நடைன்னு கூட ஐயா சொல்லியிருப்பார், வண்ணதாசன் ஐயா. இந்த ஆங்கிலமும் தமிழும் கலந்து ஒரு கொஞ்சும்படியான ஒரு கலவையில் இருக்கும். சில நேரத்தில் ஒரு தடவை படித்தா புரியும், சில நேரத்தில் 2 தடவை படித்தா புரியும், சில நேரத்தில் 3 தடவை படித்தோம், சில நேரத்தில் படிக்க புரியும். அப்படி இருக்குது அந்த மணிப்பிரவாள நடை. அது நகைச்சுவையாக ரசிக்க வைக்கும். ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் புத்தராகணுமா, உங்களுக்கு நான் ஒரு வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புத்தராக, இது ஒரு எளிய வழி, புத்தராக எளிய வழி. வெந்த வாழைக்காயை புட்டுக்கு தேய்க்க தெரிந்தால் போதும். அது சொல்கிறத பாருங்க. வெந்த வாழைக்காயை, பச்சைக்காயை நாம் எளிதாக தேய்த்து விடலாம், வெந்த வாழைக்காயை புட்டுக்கு தேய்க்க தெரிந்தால் போதும், புத்தராயிரலான்னு சொல்கிறாரு அவர். பாருங்க, அதுதான் கவிதை நிற்கிறாரு. மனதிற்கு மரம் ஏது கல்மரம்? ஒரு கேள்வி என்ன, மரம் மணமரம் அப்படின்லாம் நிறைய இது பார்த்தேன். அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, குடிசை நிழலை போல் தரையில் தான் விழுகிறது மாடி வீட்டு நிழலும். வரிய பாருங்க, என்னங்க எல்லாம் நிழல் தானேங்க, நிழல் எங்கெங்க விழுது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு உயரத்தில் இருந்தாலும் சரி
இல்லை எங்கே விழுது அப்படிங்கிற நமக்கு நாமே சில கேள்விகளை முன்வைக்கிறார். மேலும் மேலும் காய்க்க மறுக்கிறது கல்மரம், மேலும் மேலும் காய்க்க மறுக்கிறது கல்மரம், நீர் வார்க்க துடிக்கிறது என் மனம் அப்படின்னு அந்த கல்மரத்திற்கு கூட தன்னுடைய கருணை வரிகளை தந்துள்ளார் நம்முடைய கவிஞர். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இவருடைய கவிதைகளில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் இருக்கிறது, மரணத்தை பேசுகிறார். வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையை பேசுகிறார். நிலவு இருக்கிறது, நிலவை பேசுகிறார். வான் இருக்கிறது, வானை பேசுகிறார். நீர் இருக்கிறது, நீரை பேசுகிறார். நாம் இருக்கிறோம், நம்மையும் பேசுகிறார் அவர். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, மரணத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. அமைதி கனத்து வீடாய் விரிந்திருந்த காலை நேரத்தில், அமைதி கனத்து வீடாய் விரித்திருந்த காலை நேரத்தில் ஒரு சில்வர் பாத்திரம் விழுந்து நான் உடைந்தேன் அப்படின்னு சொல்றார் பாருங்க. ஒரு சில்வர் பாத்திரம் விழுந்து நான் உடைந்தேன் சொல்லப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது போன்ற கவிதைகளை பார்க்கும்போது என் நினைவுக்கு ஒரு கவிதை வருகிறது. வீதி எங்கும் பூக்கள், ஏதேதோ சடங்குகள், அமைதியோடு உலா, மௌனத்தில் மௌனத்தில் மௌனித்தது வாழ்க்கை என்ற என்னுடைய கவிதை தான் இந்த கவிதையை பார்த்ததும் என் நினைவுக்கு வருகிறது. அண்ணன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் செய்கிற சின்ன சின்ன வேலைகளை கூட அவ்வளவு ரசித்து ரசித்து எழுதியிருக்காரு கவிதை. எத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள், இதை நீங்கள் ரசித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் ரசிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நடக்கும் சமையல் நடக்கும்போது தாலிசம் பண்ணுவோமே, தாலிசம், அதுக்கு அண்ணன் சொல்கிறார் பாருங்க ஒரு கவிதை. தாலிசம் தன்னிகரற்ற தமிழிசைங்கிறாரு. தாலிசம் தன்னிகரற்ற தமிழிசை அப்படின்னு சொல்றாரு. ஒரு வரி நிறைவா சொல்றாரு பாருங்க, அது வீடுதோறும் வேத முழக்கம் அப்படிங்கிறாரு. தாலிசம் இல்லாத வீடுகள் உண்டா? அதை கடைசியா நிறைவா சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது வீடுதோறும் வேத முழக்கமா? நிச்சயம் தாலிசம் வேத முழக்கம் தான். மகளிருக்கு மட்டுமல்ல, இப்போ நமக்கும் தான். இந்த வரிகளை பார்த்ததும் எனக்கு நிறைய கவிதைகளின் வருகிறது. அண்ணன் எழுதுகிற அந்த மொழி நடை இருக்குது பார்த்தீங்களா, அது நகைச்சுவை மொழி நடை மட்டும் இல்லை, ஒரு யதார்த்தத்தையும் எப்படியாவது பதிவு செய்யணும்னு நினைப்பார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, உலகம் காட்டாத அந்த பறவை, உலகம் காட்டாத அந்த பறவை ஒரு உலகை எனக்கு காட்டியது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உலகை எனக்கு காட்டியதுன்னு சொல்கிறாரு. இந்த வரியை பார்த்ததும் எனக்கு கவிஞர் பிரமிழ் அவர்கள் எழுதிய ஒரு வரிதான் நினைவுக்கு வருகிறது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கின்றது என்ற வரிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் இதை பார்த்ததும் இன்னொரு கவிஞரின் ஒரு கவிதையும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு இறகு விழுது, அதை பார்த்து எழுதிய வரி பாருங்க. உங்களுக்கு இறகொன்று தெரியலாம், உங்களுக்கு வீழ்ந்தது இறகொன்று தெரியலாம், எனக்கோ வாழ்ந்த பறவையின் வாழ்வொன்று தெரிகிறது அப்படின்னு ஒரு கவிதை சொல்லியிருப்பார். அதுதான் அந்த கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது. நிறைய பேர் நம்ம காலையில் சுப்ரபாதம் கேட்போம். ஆனால் இவருக்கு கேட்கின்ற சுப்ரபாதம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ரசனை தான். அது பாருங்க, சொல்கிறாரு பாருங்க, எனது காதுகளில் ஒலிக்கும், எனது காதுகளில் ஒலிக்கும் எனது பல்தேய்க்கும் சத்தம், பல்தேய்க்கும் சத்தம் எனக்கு சுப்ரபாதம் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் நம்முடைய அசைவுகளே அவர் எழுதுகிறாரு. நம்முடைய அசைவுகளை அப்படி எழுதிட்டு அதுக்கு ஒரு வைக்கிறாரு பாருங்க, சுப்ரபாதம்னு ஒரு வார்த்தை. அதுதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இன்றைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது என்பதற்கு சான்றாக இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆனந்தம் ஒரு பக்கம், ஆனந்தம் ஒரு பக்கம், அவலம் மறுபக்கம், கலக்கலான காலந்தள்ளல். காலத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, காலத்தை எப்படி தள்ளிக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான ஒரு கவிதையாகத்தான் இதில் பார்க்கிறேன். இதெல்லாம் தாண்டி வேற என்னங்க இவர் சொல்லியிருக்காரு, சமூகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தேடி தேடி பார்த்துருந்தேன். அவருடைய ஒரு கவிதை இந்த தொகுப்பிலிருந்து இந்த சமூகத்திற்காக சொல்லப்பட்ட ஆகச்சிறந்த கவிதையாக நான் பார்க்கிறேன். பிறந்ததும் சிசு, இறந்ததும் சவம், இடையில் எப்படித்தான் ஆடுறாங்களோ
சாதி கூத்தும் நீதி கூத்தும். வாழ்க்கை அவ்வளோதாங்க, பிறப்பு இறப்பு தான். இதுக்கிடையில என்னையா ஆட்டம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுய விமர்சனம் செய்து கொள்பவர்களை பிறர் விமர்சனங்கள் ஒன்றும் செய்யப்போவதில்லை என்ற கருத்தில் உள்ளவன் நான். அதே போல தான் அண்ணன் ரொம்ப சிறந்த கவிதைகளாக எழுதியிருக்கிறாரு. சாதிச்சேரு மதச்சாயம் நிச்சயம் ஒட்டினால் போகாது, மதங்கொண்ட யானைகள் மோதிக்கொண்டன, நடுவே அகப்பட்டது எளிய மக்களின் வாழ்க்கை அல்லவாங்கிற மேத்தாவின் வரியை போலத்தான் அண்ணனின் அந்த வரியை நான் பார்க்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, மொட்டை மாடியில் துணி காய போடுறாரு. அதுக்கு ஒரு கவிதை எழுதுறாரு. மொட்டை மாடியில் துணி காய போட்டு விட்டு அதன் மீது பறக்காமல் இருக்க வைக்கப்படும் கற்கள் அவருக்கு கரடு முரடான கற்கள் அவருக்கு எப்படி தெரிகிறதா? கூழாங்கற்களாக தெரிகிறதாம். அது சாதாரண கரடு முரடான கற்கள், அது கூழாங்கற்களாக தெரிய மட்டும் இல்லையா, அது கூழாங்கற்களாக வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அவரோட மாடியில், மொட்டை மாடியில். மொட்டை மாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி ஒரு கவிதை. எனக்கு வீடில் இருந்தால் மொட்டை மாடி வேணும், அதில் எனக்கு இது வேணும், பல நிலவுகளை பார்க்க வேண்டும், பல நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும், பல பறவைகளை பார்க்க வேண்டும்லாம் எழுதுறாரு ஐயா கவிதையில். ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, குழந்தைகளின் சிரிப்பை இன்ஸ்டன்ட் சமாச்சாரம் என்று நினைக்காதீர்கள், அது பல பல திரைகளுக்கு பின்னால் நிகழும் ஒத்திகையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பை சொல்லிட்டாரு. அழுகைக்கு சொல்கிறாரு பாருங்க ஒரு வார்த்தை, குழந்தையின் அழுகையை ஒரு வகை ஆயுள் காப்பீடாக அவர் சொல்கிறாரு. வித்தியாசமான இது. மழை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சீக்கிரம் வா சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லுவோம். மழை வந்துட்டு சீக்கிரம் வாங்க, இல்லை மழை வந்துட்டு சீக்கிரம் போங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. சீக்கிரம் வந்துவிடு மழை வந்துவிடும், சீக்கிரமே போய்விடு மழை வந்துவிடும் என எப்படி சொன்னாலும் மழை வந்துவிடத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்கிறாரு. சில இடத்துல சுய விமர்சனம் வைக்காரு. நான் ஏங்க அவனை மாதிரி இருக்கணும், நான் ஏன் நானாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதை எழுதுறாரு பாருங்க. எதுவும் எதுவாகவும் இருந்து விட்டு போகட்டும், நாம் மட்டும் நாமாக இருந்து விடவே கூடாது. அது சொல்கிறது பாருங்க, நம்ம தான் இருக்கணும். அது சொல்லிட்டு முடிக்காத பிறகு எதற்கு 6ஆம் அறிவு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மகிட்ட முன்வைச்சு சொல்கிறாரு. எதுவும் எதுவாகவும் இருந்து விட்டு போகட்டும், நாம் மட்டும் நாமவே வாழ்ந்து விடக்கூடாது, பிறகு எதற்கு 6ஆம் அறிவு அப்படின்னு நம்ம கேள்வியை முன்வைக்காரு. இதை பார்த்ததும் என்னுடைய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. உங்களைப் போல வாழ நான் எதற்கு, நானாகவே வாழ்வதில் என் வாழ்விற்கு அப்படிங்கிற என்னுடைய கவிதை தான் நினைவுக்கு வருகிறது. இப்படி இந்த தொகுப்பு முழுவதும் ஆகச்சிறந்த கவிதைகள். இதெல்லாம் தாண்டி ஒரு கவிதை உங்களை ஏதாவது செய்ய வேண்டும், காயப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், உணர்வுகளை கிளற வேண்டும், உள்ளத்தை கொதிக்க வைக்க வேண்டும், ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இந்த தொகுப்பில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். அந்த கவிதை இதோ, உடைகிறது கனவில். இது கொஞ்சம் சோகமான கவிதை தான், இருந்தாலும் கூட அதிர்வை ஏற்படுத்திய கவிதையாக இந்த தொகுப்பில் நான் பார்க்கேன். உடைகிறது கனவில் பனிக்குடம் மலடிக்கு, உடைகிறது கனவில் பனிக்குடம் மலடிக்கு. எவ்வளவு பெரிய வரிகள் பாருங்க. அந்த நிலையில் ஒரு மகளிராக இருந்து அந்த நிலையில் இந்த கவிதையை வாசிக்கும் போது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் ஒரு கவிதையாகத்தான் இந்த தொகுப்பில் நான் பார்க்குறேன். நிறைவாக ஐயா சொன்ன ஒரு கவிதை, இது அவருக்கும் ரொம்ப பிடித்த கவிதை. அந்த கவிதையை சொல்லி என் பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். கிளை முறிந்து கிளி பறந்தது, இதற்குள் எதுவும் இல்லை. கிளை முறிந்து கிளி பறந்தது, இதற்குள் எதுவும் இல்லை. கிளி பறந்ததால் கிளை முறிந்தது, இதற்கு மேல் எதுவும் இல்லை. கிளை முறிந்து கிளி பறந்தது, இதற்குள் எதுவும் இல்லை. கிளி பறந்ததால் கிளை முறிந்தது, இதற்கு மேல் எதுவும் இல்லை. நிச்சயம் சொல்கிறேன், இதற்கு மேல் இந்த தொகுப்பில் எதுவுமே இல்லை. அவ்வளவு சிறந்த தொகுப்பு, அவ்வளவு சிறந்த கவிதைகளையும் உங்களுக்காக நான் பரிமாறிட்டேன். நிச்சயமாக ஒளியின் இன்னொரு வானம் நிச்சயமாக பலருக்கு நட்சத்திர ஜன்னல்களாகவும் வானவில்களாகவும் விளரக்கூடிய தொகுப்பாகவும் நாம் கண்டிப்பாக நம் வாழ்வில் வாசிக்க வேண்டிய தொகுப்பாகவும் இங்கே பகிர்விட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து நூலாசிரியர் கண்ணன் புலமி அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்க வருகை தருகின்றார்கள். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். 5 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, 1 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம், மேட்ரு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். தம்பி சக்தி வேலாயுதத்துடைய ஃபோனை வள்ளி சேர்மலிங்கம் வச்சதான், எதுக்குன்னு தெரில. ஃபோன் அடிக்கும்போது சக்தி தான் அடிக்கணும், தம்பி சொல்லுடா அப்படிங்க. அவன் லைனில் வரான், ஏன்னா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டான். நான் செப்பறையில் வயலில் நிற்கேன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு. ராஜவல்லிபுரம் செப்பரை காட்டில். ஏன்னா உங்கள் அமர்வு நீங்கள் உங்கள் புக்கு இப்போ தானே வருது, சீக்கிரம் வந்துருங்க. நான் 4 மணிக்கு தானடா வருவேன்னு. பிறகு அறுக்க பிறகு ஓடி வந்துட்டேன். இங்கே சபைக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, முன்னாடி இருக்கிறவங்க பூரா ரொம்ப பெரிய ஆட்கள். இங்கே இருக்கிறதுலே சின்ன ஆள் நான் தான். சாரை பார்த்துக்கிடுங்க, ஐயா தலைவரை பார்த்துக்கிடுங்க. பிறகு என்னோடய உரையை இதில் ஆரம்பிக்கிறேன். சாந்தி கிருபா மேடம் பேசும்போது, உட்காருங்க பயந்துடாதீங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. பேசும்போதும் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு. எனக்கு கொல்லாது, கொன்னும். ஏன்னா ப்ரிப்பேர்டாக வரல. இவங்க வேறு ஏதோ கோல்மால் பண்ணி செட்டப் பண்ணி என் புக்கை தூக்கிட்டாங்க. அதுதான் உண்மை, அப்படி தானே? என்னுடைய கவிதை திறத்தை பார்த்து வியந்து என் புத்தகத்தை கொண்டு வரவில்லை இந்த ஆய்விற்கு. வேறு வழியில் தூக்கிட்டாங்க. அதை முதல்ல நம்புங்க. 2வது, நான் கவிஞன் இல்லை. கவிஞர் ஜெயபாலன் இருக்கார், திருக்குறள் முருகன் ஐயா இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க, பாமணி ஐயா இருக்காங்க. நான் கவிஞனா? அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் வாழ்கிற மாதிரி நடிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி. இருந்தாலும் நான் என்னோடய கவிதைகளை விட சக்தி வேலாயுதம் பேசும்போது அந்த கவிதை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அவனே நிறைய கவிதை சேர்த்தே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. பிறகு என் கவிதையைத்தானே அவர் ஆய்வு செய்ய வந்தார். பிரமிழ இருக்கார், இன்னொரு யாரை மேத்தாவை எடுக்கார், அவர் கவிதை எடுக்கார், அவர் நண்பர் கவிதை எடுக்கார். இப்போ என் கவிதை எங்கேயா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, எப்படியோ கூட்டத்தில் சாமி கும்பிட போகும்போது கூட்டத்தில் எல்லோரும் தேங்காய் உடைப்போம் இல்லையா, நம்மளும் கையை தட்டிக்கிட வேண்டியதான், நம்ம இதை உடைச்சிருக்காங்கன்ட்டு. உங்கள் குரல் நல்லா இருக்குது சக்தி வேலாயுதம், என் கவிதை மாதிரி. இப்படித்தானே சொல்லிக்கணும், தேர்த்திக்கணும் நம்மளை. இந்த புத்தகம் வெளிவருவதற்கு 2 பேர் மூல காரணம். முழுமுதற் காரணம் என் ஆசான் அன்னதாசன் ஐயா. அவர்களை இப்போது நான் மனதார வணங்கிக் கொள்ளுகிறேன். அடுத்தது கலைப்பதிப்பகம்னு ஒன்று இருக்குல்ல, அதனோட ஆசிரியர் பதிப்பகத்தார் நாடோடி மன்னன் விக்ரமாதித்தன். தெரியலையா யாருன்னு? பாப்பாக்குடி செல்வமணி. நான் ஒரு கடையில் வேலை பார்த்த மாதிரி தானே வைங்களேன், என் வீட்டுக்காரி கடை, நான் வேலை பார்க்குறேன். அந்த கடைக்கு வரும்பொழுது சொல்லுவார், அண்ணே நீங்கள் புக்கை போட்டிருக்கேனேன்னு. என்னையா புக்கு போட, நமக்கு என்ன தெரியும் புக்கு போட அப்படின்னு. அவர்களுடைய உந்துதல் தான் அந்த புக்கு வந்தது. அது இப்போ உங்கள் பார்வைக்கு வந்தது. எல்லாருக்கும் நன்றி, எல்லாரும் வாழ்க. நன்றி. ஏதோ ஒரு என்ன சொல்லணும்னா, தெரியாமல் எடுத்துட்டோன்னு கண்ணன் புலமி சொன்னார். தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. நாங்கள் எங்களுடைய பரிசீலனைக்கு வந்தது 25 புத்தகம், திரும்பவும் சொல்கிறேன். அதில் 10 புத்தகம் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ உங்கள் புத்தகம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்பராக இருந்தது. தெரிஞ்சுக்கிடுங்க, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நாங்கள் முகங்களையோ ஆட்களையோ எப்போதுமே பார்க்கறது கிடையாது, புத்தகங்களையும் எழுத்துக்களையும் தான் பார்க்குறோம். வலுவான எழுத்து உங்களுடையது என்பது இப்போ எதிரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். நன்றி. அடுத்த அமர்வு தொடர்ந்து. அதற்கு முன்னதாக சிறப்பு இப்போது சிறப்பு செய்வதற்கு லயன் திருமலை முருகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். எழுத்தாளர்களையும் நூலாசிரியர்களையும் திறனாய்வாளர்களையும் சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறோம். தலைமைக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது முனைவர் சரவணகுமார்,
தாமிரவள்ளி வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்து இங்கே நூலாசிரியர் கண்ணன் புலமி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. எது கையில் வச்சிருக்கீங்க? அடுத்து திறனாய்வாளர் சக்தி வேலாயுதம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மதிப்புறு முனைவர் நெருப்பு விழிகள் சக்தி வேலாயுதம் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. நன்றி. அருமையான லயன் திருமலை முருகன் டீம் ட்ரஸ்ட் பல்வேறு சிறப்புகள் பொருந்திய பசுமைக்காக தமிழகத்தில் பாடுபடுகிற பெருமைக்குரியவர். அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், நன்றி. நம்முடைய பாப்பாவுடைய செல்வமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.